தமிழ்வெளி நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்திருக்கிற இந்திய அழிப்பு பற்றி தான் பேச போகிறோம். ஒன்றிய ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு இந்திய திட்டமிட்டு தமிழ்நாட்டில் திணிக்கிறதுக்கு எதிராக இன்றைக்கி ஒரு கிளர்ச்சி எழுந்திருக்குன்னு சொன்னோம். இந்த கிளர்ச்சி எழுந்திருக்கு அதே நேரத்தில் ஏன் திடீர்னு தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு எதுக்கு இந்திய அழிப்பு பிரச்சனை போராட்டம் அப்படி ஒரு பொருள் கேட்க தான் செய்யுது. ஆனால் இந்த இந்திய அழிப்பை முன்னெடுத்த மே 17 இயக்கம் திடீர்னு இந்த இந்திய அழிப்பை முன்னெடுக்கிறதா சில குரல்கள் கேட்குது. உண்மையிலேயே இந்த அமைப்பு திடீர்னு இருக்குதானா ஒரு நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா 2025 வருஷமே மார்ச் மாதம் தமிழ் தேசிய பெருவிழா அப்படி விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவிலேயே ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அரசு இந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க முயல்றதால அதுக்கு எதாவது நம்ம செயலாற்ற வேண்டியதுன்றாங்க. அப்போது அது வந்து இந்த வருஷம் ஜனவரி 27 மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவர் கருப்பு கொடி காட்டுறதுக்காகவும் அதே நேரத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் கோஷங்கள் முன்வைக்கிறாங்க. மார்ச் மாதம் 11 சென்னை எக்மோர் ரயில்வே நிலையத்தில் ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முன் வாரம் பூங்கா நகரில் அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமணுகாதி தலைமையில் அதோட தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரயில் நிலையங்களில் இருக்கிற இந்திய எழுத்துக்களை அழிக்கிற போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவா என்கின்ற ரயில் முன்னாடி நின்றுடுறாரு இந்திய திணிப்புக்கு எதிராக. ஆனால் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த சம்பவத்தை செய்கிறவர் இல்லை. ஏன்னா அவரை பற்றி விசாரிக்கும் போது அரசியல் காலத்தில் இயங்குறாரு. ஏன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகம் பெரும்பான்மையாக ஒரு பெரு இழப்பு வந்தால் தான் அதை குறித்து பின்னோக்கி பார்ப்பாங்க அப்படின்ற மனம் இருக்கிறதுனால நம்முடைய இழப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் சமூகம் இந்தி திணிப்புக்கு எதிராக கிளர்ந்தேன்னு நினைக்கிறாரு. அவருடைய செயல்பாடு நம்ம ஆதரிக்கலை. ஆனால் தமிழ் சமூகம் பகுத்தறியாமல் இருக்கிறதுனால இப்படி சில பேர் அவருடைய உயிரை ஈர்ந்து தான் இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. 1938 இருக்கட்டும், 1965 இருக்கட்டும், இந்த காலகட்டங்கள் அப்படி நடந்திருக்கு. அப்படின்ற கடந்த கால படிப்பணிலிருந்து அவர் அது நடந்திருக்காரு. அவருடைய செயல்பாடை நம்ம வந்து ஆதரிக்கலை, அது தவறு தான். ஏன்னா தமிழ் சமூகம் ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கிளர்ச்சி இருந்தால் இது மாதிரி ஆனால் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. நம்ம நம்புகிறோம் சமூகம் தான் தீர்மானிக்கணும் நம்ம எந்த பக்கம் நிற்க போகிறோன்றது. ஏன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, ரயில்வே நிலையங்களில் இந்த சின்ன சின்ன போர்டு இருக்கும். நம்ம பயணிக்கிற போது அந்த நம்ம பார்க்குற மாதிரி நம்மளோட ஐசைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் தமிழில் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஐசைட்டில் இருந்த இடங்களெல்லாம் ஹிந்திலையும் அதுக்கு கீழே தமிழ்லையும் அதுக்கு மேலே இங்கிலீஷில் எழுதிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுனா, நம்ம ரயிலில் பயணிக்கிற போது நம்ம பார்வைக்கு போடுற மாதிரி ஹிந்தி எழுது தான் தெரியும். அவங்க சைக்காலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்தியை நம்மளுக்கு பதிய வைக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளும் என்ன பதிச்சுப்போனா, ஆமாம் ஹிந்தி எல்லா இடத்துல இருக்குல்ல, அப்புறம் என்ன இருந்தது இப்போ என்ன நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் வந்துடும். ஸோ நார்மலைஸ் பண்ணுற வேலை அது. உளவியல் ரீதியாக நம்மளே இந்தியை ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற வைக்கிற வேலை அதுதான் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு எதிராக தான் மே 17 இயக்கம் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு. தமிழ் சமூகம் இப்பயும் வீழ்படையணும், ஒன்று திரணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி ஒன்றிணையுமோ அது மாதிரி இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒன்றிணையணும்னு எதிர்பார்க்குறோம். தமிழ் சமூகம் பகுத்தறிவான சமூகம். ஏதோ சில சதவீத மக்கள் சங்கிகளுக்கும் வங்கிகளுக்கும் பின்னாடி ஓடும்போது பெரும்பான்மை மக்கள் தமிழ் சமூகம் பகுத்தறிவோடு பெரியார் பக்கமும் அண்ணா பக்கம் நின்று தான் முடிவெடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அந்த வகையில் நாம் எந்த பக்கம் நிற்க போகிறோன்றதை நம்ம தான் தீர்மானிக்கணும். எப்படி களமாட போகிறோன்றதை நம்ம தான் தீர்மானிக்கணும். நன்றி.